தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட திருவார்த்தையானது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் அதன் 36வது வசனத்தில் பிற்பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அங்கே இப்படியாக வாசிக்கின்றோம். அவள், அதாவது தொட்காள் அல்லது தபீத்தாள், அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அம்மையார் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சீஷியாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அப்பெண்மணி, அந்த அம்மையார் நற்கிரியைகளையும், அதாவது நற்செயல்களையும் தருமங்களையும், அதாவது புண்ணியங்களையும் மிகுதியாய் அதிகமாய் செய்து கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நற்செயல்கள் செய்வது என்பது தெய்வ பக்தியின் அடையாளமாக நம்முடைய வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே நாம் அதை வாசிக்கின்றோம்? 1 தீமோத்தேயு 2:10 அதை நாம் வாசிக்கின்றோம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே, கவனிக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவரே, இந்த இடத்தில் நாம் நற்கிரியைகள் செய்வது என்பது தெய்வ பக்தியின் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆடவர்கள் பெண்டீர் அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. ஆகவே எனக்கு தெய்வ பக்தி இருக்குமானால் நான் நற்செயல்களை செய்யக்கூடியவளாக காணப்படுவேன். அப்படித்தான் இந்த அம்மையார் தன்னிடம் இருந்த தெய்வ பக்தியை தன்னுடைய நற்கிரியைகள் மூலமாக, நற்செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுவதுதான், ரட்சிக்கப்படுவதற்கு நற்கிரியைகள் நற்செயல்கள் தேவையில்லை. விசுவாசத்தினாலே இலவசமாக ரட்சிக்கப்படுகிறோம், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நற்கிரியைகள் அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் யாக்கோபு நிருபம் பேசுகிறது. ரோமர் நிருபம் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் போதும், நற்கிரியைகள் தேவையில்லை என்று சொல்லுகிறது. அதே சமயத்தில் யாக்கோபு நிருபம், பொதுவான நிருபங்களில் முதலாக எழுதப்பட்ட யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு எழுதுகிறார், ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று யாக்கோபு 2:26 அவர் எழுதுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு, விசுவாசிக்கு நற்கிரியைகள் தான தருமங்கள் அவசியமாக காணப்படுகிறது. அதை நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இப்படியாக சொல்லலாம், எனக்கு உண்மையாக தெய்வ பக்தி இருக்கும் என்று சொன்னால் நான் அதை என்னுடைய நற்செயல்கள் மூலமாக, தான தர்மங்கள் மூலமாக கண்டிப்பாக வெளிக்காட்டுவேன் என்று சொல்லலாம். மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, இன்னொரு விதத்தில் சொன்னார், எனக்கு தெய்வ பக்தி இருக்குமானால் நான் கண்டிப்பாக கட்டாயமில்லாமல் நற்கிரியைகளை தான தர்மங்களை செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்பதிலும் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பிரியமானவர்களே, இந்த தொட்காள் செய்த நற்கிரியைகள் தான தர்மங்கள் யாருக்கானதாய் இருந்தது என்பதையும் நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. அதாவது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தின் 39வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள்
என்று வாசிக்கிறோம். ஆகவே இங்கே நமக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த தொட்கால் செய்த உதவியானது முக்கியமாக விதவைகளுக்கானதாக, கணவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கான ஒரு உதவியாக இருந்தது என்பதை இங்கே மிக தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். இது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக காணப்படுகிறது. ஏனென்றால் யாக்கோபு 1:27 இவ்விதமாக சொல்லுகிறது. யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்குது. இங்கே கவனிக்க வேண்டும், விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான என்று சொல்லும் பொழுது இதை உண்மையான மெய்யான பக்தி என்று நாம் சொல்ல முடியும், வியாக்கியானிக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இவ்வசனத்திலே நாம் பார்ப்பது என்ன? விதவைகளுக்கு செய்கின்ற உதவியானது பிதாவாகிய தேவனுக்கு முன்பான உண்மையான மெய்யான பக்தியின் அடையாளமாக காணப்படுகிறது என்பதுதான். ஆகவே தொட்கால் செய்த உதவியானது அந்த அம்மையாருடைய உண்மையான பக்தியை வெளிப்படுத்த கூடிய விதத்திலே விதவைகளை நோக்கியதாக, விதவைகளுக்கானதாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும், வேதாகமத்தில் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், தேவன் விதவைகளுக்கென்று சிறப்பான ஒரு கவனத்தை செலுத்துவதை நாம் வசனங்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. காரணம் என்னவெனில், அக்காலங்களில் பெண்களுக்கு அதிக படிப்பறிவு இல்லை, அவர்களுக்கு எந்த வேலையும் தெரியாது, வீட்டு வேலைகளை தவிர. கணவர்கள் தான் வேலைக்கு போவார்கள், சம்பாதிப்பார்கள், கொடுப்பார்கள், அதை வைத்து அவர்கள் குடும்பங்களை நடத்துவார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே கணவன் கைவிட்டு விட்டால், இறந்து விட்டால், அவருடைய நிலை மிகவும் கடினமானதாக அக்காலங்களில் அச்சமுதாயங்களில் காணப்பட்டது. ஆகவேதான் வேதாகமம் விதவைகளுக்கென்று தனி ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்துகிறது. முக்கியமாக போதக நிருபங்களான தீமோத்தேயு, தீத்துவை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சபையானது, புதிய ஏற்பாட்டு சபையானது விதவைகளை ஆதரிக்க வேண்டும், தாங்க வேண்டும், குடும்பம் இல்லாத விதவைகளை ஆதரிக்க வேண்டும், தாங்க வேண்டும் என்று சொல்லுவதை நாம் வாசிக்க முடிகிறது. இதற்கு காரணமெல்லாம் இதுதான். அக்காலத்தினுடைய சூழ்நிலை, விதவைகளின் சூழ்நிலை மிக கடினமான ஒன்றாக காணப்பட்டது. ஆகவேதான் வேதம் அவர்கள் மேல் சிறப்பு கவனத்தை செலுத்துகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு சமுதாய நிலையில்தான் இந்த தொட்கால் அப்படிப்பட்ட கணவன் இல்லாத அல்லது கணவர்களால் கைவிடப்பட்ட விதவைகளுக்கு தன்னுடைய தான தர்மங்களை, நற்காரியங்களை, நற்செயல்களை வெளிப்படுத்தி தன்னுடைய உண்மையான மெய்யான தேவபக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஓர் அம்மையாராக அவர் திகழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கே நான் இன்னொரு விஷயத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். இன்றைய காலங்களில் நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு, நம்முடைய வீடுகளில் பெண் பிள்ளைகள் இருக்கலாம், அப்பெண் பிள்ளைகளுக்கு நம்முடைய வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகளுக்கு எவ்விதமாக கல்வியை கொடுக்கிறோமோ அதே போல் அதற்கு நிகராக நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் நாம் கல்வியை கொடுக்க வேண்டும். படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னொரு வீட்டுக்கு தானே போகுது, அங்கே தானே போய் சம்பாதித்து கொடுக்க போகுது, நமக்கு எதுக்கு அப்படின்னு அந்த கால பழமை வாய்ந்த சிந்தையில் நம்ம இருக்கக்கூடாது. அது தவறு. ஒருவேளை எதிர்காலத்தில் நம்முடைய பெண் பிள்ளைகள் கணவர்களால் கைவிடப்பட்டாலோ அல்லது கணவர்கள் தவறிவிட்டாலோ இவர்கள் இந்த சமுதாயத்தில் சுயமாய் தங்களுடைய கையை நம்பி நிலைநிறுத்தப்படுவதற்கு கல்வி அவர்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஒருவேளை இப்படி சொல்லலாம், பிரதர் அதை கடவுள் பார்த்துக்குருவாரு, கடவுள் இருக்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், கடவுள் இருக்கிறாரு, கடவுள் பார்த்துக்குருவாரு, நம்முடைய பிள்ளைகளை ஏன் படிக்க வைக்கிறோம்? ஓகேங்களா? பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் ஏன் படிக்க வைக்கிறோம்? கல்லூரிகளில் ஏன் படிக்க வைக்கிறோம்? நல்ல கம்பெனிக்கு ஏன் வேலைக்கு அனுப்பணும்? கடவுள் பார்த்துக்குருவாரே. ஓகேங்களா?
அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு நிகராக நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் கல்வியை புகட்ட வேண்டும். அது கண்டிப்பாக ஒரு நாளிலே அவர்களுக்கு உதவியாக இருக்கும். கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக்கொள்வார், உண்மைதான். ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்துவிட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சும்மா வீண் பேச்சாக கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று கடவுள் மேல் பலியை தூக்கி போடக்கூடாது. ஆகவே பெண் பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கு நிகரான கல்வியை கொடுப்போம். சரி பிரியமானவர்களே, நம்முடைய காரியத்திற்கு வரலாம். அப்படியாக இந்த தொட்கால் என்கிற அம்மையார் தேவ பக்தி உள்ளவளாக நற்காரியங்களையும் புண்ணியங்களையும் செய்து வந்தார்கள். முக்கியமாக அந்த தெய்வ பக்தி உண்மையான தெய்வ பக்தி என்பதற்கு அடையாளமாக அவர்கள் தன்னுடைய உதவிகளையும் நற்செயல்களையும் விதவைகளுக்கு செய்து வந்தார்கள். பிரியமானவர்களே, சிந்திப்போம். நாம் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த தெய்வ பக்தி உண்மையான மெய்யான தெய்வ பக்தியாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கு தெய்வ பக்தி, உண்மையான தெய்வ பக்தி இருக்குமானால் வேதம் சொல்லுகிறபடி நற்செயல்களையும் புண்ணியங்களையும் நாம் கண்டிப்பாக செய்வோம். அதுதான் நான் சொல்லிவிட்டேன். ரட்சிக்கப்படுவதற்கு நற்காரியங்கள் புண்ணியங்கள் அவசியமில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட நமக்கு நற்செயல்களும் புண்ணியங்களும் அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இவ்வளவு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் என்று சொன்னால், அதாவது கல்வி அறிவு, நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல நாகரிகம் போன்ற இந்நிலைமையில் இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு காரணம் நாம் வாழ்கிற காலத்திலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கே நம்மை தேடி வந்த அருட்பணியாளர்கள்தான் காரணம். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இங்கே வந்து ஆண்டவருடைய நற்செய்தியை நமக்கு நம் நாட்டிலே பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த நற்செய்தி தான், அந்த அர்ப்பணியாளர்களின் தியாகம்தான் நம்மை இவ்வளவு கல்வி அறிவுள்ளவர்களாக, சம்பாத்தியம் உள்ளவர்களாக, நாகரிகம் உள்ளவர்களாக அமரச் செய்திருக்கிறது, வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் யாரோ ஒரு அர்ப்பணியாளர் சொன்னார், ஒரு கிராமம் நாகரிகம் உடையதாக, கல்வி அறிவில் சிறந்ததாக இருப்பதை நீங்கள் கண்டால் அந்த ஊரில் போய் தேடி பாருங்க, எங்கேயாவது ஒரு அர்ப்பணியாளரினுடைய கல்லறையை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னார். இது உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர்கள் வந்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து தியாகம் செய்த அந்த நற்காரியங்கள் தான், நற்செயல்கள் தான் இன்றைக்கு நம்மை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் நாம் வருங்கால சந்ததியர்களுக்காக, வருங்கால சந்ததியார் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக, நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் இன்றைய நம்முடைய காலங்களில் நற்காரியங்களையும் தான தர்மங்களையும் புண்ணியங்களையும் செய்ய அழைக்கப்படுகிறோம். கடனாளிகளாக இருக்கிறோம். சிந்திப்போம். நாம் நற்காரியங்களை செய்கிறோமா, புண்ணியங்களை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவம் வளர்ந்ததற்கு, பரவியதற்கு காரணமே பல காரணங்களில் தான தர்மங்கள், புண்ணியங்கள், நற்செயல்கள் என்பவைகளும் உள்ளடங்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, நற்காரியங்களை செய்வது என்பது தேவ பக்தி அடையாளம் என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய தெய்வ பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது உண்மையானதாக இருக்கிறதா என்பதை சிந்திப்போம். அது உண்மையானதாக இருக்குமானால், அல்லது அந்த உண்மையான தெய்வ பக்தி நமக்குள் இருக்குமானால், கண்டிப்பாக எந்த ஒரு கட்டாயம் இல்லாமல் நாம் நற்கிரியைகளையும் புண்ணியங்களையும் செய்வோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம், தேவ நாம மகிமைக்காக ஜீவிப்போம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக.